السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இப்பொழுது முக்கியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதம் இந்த 4 துஆக்களையும் அதிகமாக ஓதுவோம். அல்லாஹ்விடத்திலே ரிஸ்கை கேட்கக்கூடிய துஆக்கள். இந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருவான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான 4 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 4 துஆக்களும் அல்லாஹ்விடத்திலே ரிஸ்கை கேட்கக்கூடிய துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அவன் ஏதோ ஒரு முறையில் ரிஸ்கை வழங்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை அதிகப்படுத்தி கேட்கக்கூடிய மிகச்சிறந்த 4 துஆக்கள். இந்த 4 துஆக்களையும் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். இந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் அவன் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருவான். நாம் இப்பொழுது மிகவும் சிறந்த கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் ரஜபுடைய மாதம். கண்ணியம் மிகுந்த மாதங்களில் ஒன்று இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த மாதத்திலே அதிகமாக இந்த துஆக்களை ஓதுவோம். அதில் முதலாவது துஆ, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம கஃபிர்லி அல்லாஹும்ம அர்ஹம்னி அல்லாஹும்ம உஸுக்னி. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம கஃபிர்லி அல்லாஹும்ம அர்ஹம்னி அல்லாஹும்ம உஸுக்னி என்று வரக்கூடிய இந்த துஆ. இரண்டாவது துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக. மூன்றாவது துஆ, ரப்பஹு அன்னி மஸ்ஸனி அல்-துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பஹு அன்னி மஸ்ஸனி அல்-துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். இது அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆ. அல் குர்ஆனினுடைய 21வது அத்தியாயத்தின் 83வது வசனம். அதே போன்று 4வது துஆ, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد.
என்று வரக்கூடிய இந்த 4 துஆக்களும் அல்லாஹ்விடத்தில் ரிஸ்கை அதிகப்படுத்தி கேட்கக்கூடிய துஆக்கள். இந்த 4 துஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆக்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அவன் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.